சிலம்பென்றும் மேகலை என்றும் அணிகள் பூட்டி, சிலம்பென்றும் மேகலை என்றும் அணிகள் பூட்டி, சீர்மிகுந்த 10 வகை பெருமை சூட்டி, வழமை மிகு 18 கவசம் பூண்டு, வரலாற்றில் முதலிடத்தில் தன்னை வைத்து, மிளிர்கின்றாய் மேதினியில் மேன்மையுற்றோம், மிதந்து வரும் பொதிகை மலை தென்றல் காற்றே, ஒளியுமிழ்ந்து உலக நலன் காக்க வல்ல உயர் தமிழே என்னாவில் உளவவாணி, உயர் தமிழே என்னாவில் உளவுவாயினி. பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த அருமையான சிறப்பு பட்டிமன்றத்தை டிடி தமிழ் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்து தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலுக்கு இந்த எங்களையெல்லாம் வரவழைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையத்தாருக்கும், மிக அன்போடு எங்களுடைய பட்டிமன்றத்தை சுவைக்க வந்திருக்கும் சுவைஞர்களுக்கும், பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறி மிக சிறப்பானதொரு வாதத்தை வைக்க இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும், உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள், டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சு நிறைந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தைத்திங்கள் முதல் நாளில் தனிச்சிறப்பை கண்டேன், தமிழர்கள் ஆர்வங்கள் சுவைகுன்றாச் சென்றேன், தைத்திட்ட புத்தாடை தருமின்பம் வென்றேன், தைமகளே நீ வர வேண்டும் இன்பம் தோன்றும் துயரம் இல்லை தொலையும் தொல்லை. ஆக இந்த அருமையான நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்து இந்த பட்டிமன்றத்தை உங்களோடு கலந்து உங்களின் முன்னால் நடத்துவதற்கு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். பட்டிமன்றம் ஒன்றுதான் 10 புத்தகங்கள் 20 புத்தகங்கள் கருத்துக்களை ஒரே இடத்தில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த பட்டிமன்றம். ஆக அப்படிப்பட்ட பட்டிமன்றத்தில் மிக அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் நிலையத்தார். அந்த தலைப்பை நான் சொல்லுகின்ற பொழுதே மனதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிலையான மகிழ்ச்சியை தருவது பணமா புகழா என்ற ஒரு தலைப்பு. இது சாதாரண தலைப்பு போல் தெரியலாம். பணம் என்பது என்ன, புகழ் என்பது என்ன நமக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்த பட்டிமன்றத்தில் இவர்கள் என்னென்ன வித்தை விளையாட்டுகளெல்லாம் சொல்லி எங்கெங்கிருந்து சான்றுகளை சொல்லி நமக்கு தருவார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் நடுவருக்கே இப்பொழுது எது பெரிது என்று தெரியாத நிலையில் நான் அமர்ந்திருக்கிறேன். பட்டிமன்றம்ல நிறைய பட்டிமன்றத்துக்கு போகிறோம். ஒரு திருமண பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன். திருமண பட்டிமன்றத்தில் வாழ்த்துறதுக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். கணவனும் மனைவியும் உனக்கு நீ எனக்கு நான் வாழ்ந்துக்குங்க, 2 பேரும் பாதி பாதியாக இருந்துங்க, சமமாக வாழ்ந்துங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் இன்னொரு வார்த்தை சொன்னேன், கணவன் மனைவிக்கு ஆடை போல் இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு மாதம் கழித்து அந்த பையன் வீட்டுக்கு போனேன். போகும்போது நொந்துட்டான் என்னைய. என்னன்னு கேட்டேன். நீங்கள் அன்றைக்கி வாழ்த்திட்டீங்கல்ல கணவன் மனைவிக்கு ஆடையாக இருக்கணும்னு. என்ன பாருக்கு முன்னால் ஒரு 10 புடவை எடுத்து போட்டிருக்கிறா தொடங்கி. நான் சொன்னதோட வினையா அதாவது நல்ல வார்த்தைகள் சொல்லுவோம், அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்களை பொறுத்து. இன்னொன்று சொன்னான் அந்த பையன், நீங்கள் சொன்னீங்கல்ல நீ பாதி நான் பாதியாக இருன்னு சொல்லி பாருங்கள், பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் எனக்கு கழுவுறதுக்கு போட்டான், சின்ன பாத்திரத்தை தமிழர்கள் கழுவிட்டுருக்கிறான். இதெல்லாம் தேவைங்களா அப்படின்றாங்க. ஆக வாழ்த்தும் போது கூட நம்ம ஒரு சில செய்திகளை சொல்லி வாழ்த்தும் போது மிக எச்சரிக்கையாக வாழ்த்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஆக இவர்களை பொறுத்த மட்டில் புகழ் என்பது என்ன, பொருள் என்பது என்ன, பணம் என்பது என்ன எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த புகழ் என்பது என்ன என்று நாம் யோசித்து சொன்னால், மனிதன் வாழ்கின்ற காலத்தில் எப்படி வாழ்ந்தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவனுக்கு தெரியாது. புகழுக்காக வாழ்வதில்லை. மனிதன் நடைமுறை வாழ்க்கையிலே வாழ்கின்ற வாழ்க்கை அவன் பிற்காலத்திலே எப்படி பேசப்படுவார் என்று தெரிந்து அறிந்து வாழ்வதில்லை. உதாரணத்துக்கு ஒரு தேங்காய் எடுக்கிறோம், அந்த தேங்காயை உடைக்கிறோம், அந்த தேங்காயை 10 பேருக்கு கொடுத்து விட்டு சின்ன சின்ன நறுக்கி சாப்பிடலாமா என்ற எண்ணம் வருகின்ற பொழுது, நம்ம இப்படியெல்லாம் கொடுத்தோம், பின்னால் ஒரு சரித்திரம் எழுது, நமக்காக சரித்திரம் எழுதும்போது தேங்காயை உடைச்சி 10 சில்லா கொடுத்தானா அப்படின்னு புகழ் தெரியாது. அதேபோல் பணமும் அப்படித்தான். பணம் சம்பாதிக்கின்ற பொழுது நாம் சம்பாதிக்கின்ற பணம் எப்படிப்பட்ட பணமாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்து சம்பாதிக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் கிடைக்கிறதை சம்பாதிக்கிறோம். ஆனாலும் கூட சம்பாதிக்கின்ற பொழுது வள்ளுவர் சொல்லுவார், தீதின்றி வந்த பொருள்னு சொல்லுவார். ஆக தீதின்றி வந்த பொருளாக இருக்கா தெரியாது.
ஆக பொருள் சேர்க்கும் பொழுது நம்ம பணத்தை சேர்க்கிறோம். ஆக இந்த பொருளை சேர்ப்பவனும் சரி, இந்த நல்ல சில காரியங்களை செய்பவர்களும் சரி, எப்படி பின்னால் போற்றப்படுவார்கள் என்பதை சரித்திரம் தான் சொல்லும். ஆக அப்படி சரித்திரம் சொல்லுகின்ற பொழுது யார் செய்த செயல், பணத்தால் செய்த செயல் நிற்கிறதா, புகழால் செய்த செயல் நிற்கிறதா, அல்லது புகழுக்காக செய்யாவிட்டாலும் கூட தான் செய்த செயலால் பின்னால் புகழப்படுகிறார்களா என்பது தெரியாது. ஆக அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டில் நிறைய வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது என்ன, பணம் என்பது என்ன, புகழ் என்பது என்ன, எந்த இடத்திலே நாம் எச்சரிக்கையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும், எந்த இடத்தில் எச்சரிக்கையாக வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை புகழப்படும் என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் இவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அப்படி சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த செய்திகளை தொகுத்து வைத்து என்னுடைய தீர்ப்பாக ஒரு 5 மணித்துளியில் தீர்ப்பை சொல்லுவேன் என்று சொல்லி இப்பொழுது என்னுடைய முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்கிறேன். வணக்கம். இப்பொழுது பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளராக வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சியை தருவது புகழே என்று பேசுவதற்கு தனியார் பள்ளி தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் ஆரூர் சுந்தரராமன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவரை எதிர்த்து பணம்தான் நிலைத்த மகிழ்ச்சியை தரும் என்று வாதாடுவதற்கு தனியார் துறையிலே புரிந்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் கோவை சத்யா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்கின்றோம். அதைத் தொடர்ந்து புகழே என்ற அணியில் பட்டிமன்ற பேச்சாளர், தனியார் பள்ளி ஆசிரியர், திருச்சியைச் சேர்ந்த திருமதி கல்பனா தர்மேந்திரா அவர்கள் புகழே என்று வாதாட வந்திருக்கிறார். அவரை எதிர்த்து வாதாடுவதற்கு பணமே என்ற அணியில் பொள்ளாச்சி கோவில்பாளையத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரி பேராசிரியர் கா விக்னேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கின்றோம். இப்பொழுது புகழ் என்ற அணி தொடங்குகிறது. வாழ்க்கையின் நிலையான மகிழ்ச்சியை தருவது புகழே என்று வாதாடுவதற்கு ஆரூர் முனைவர் சுந்தரராமன் அவர்கள் வருகிறார்கள். முடிபுனை மௌலி என தமிழ் சூடிய சூடாமணியாட முற்றுமறிந்தவள் நெற்றியல் பொட்டோடு சுட்டி பதிந்தாட வடிவமைகாதெனில் குண்டலகே சிவயங்கொலி கொண்டாட வார்ந்த எழில்கரம் ஏந்திய ஆடக வளையாபதியாட துடியிடை கையனில் ஒருபிடி என்று துவண்டாடும் துறவர மேகலை ஒருபுறமாகவும் தூய செல்லம்பாடும் அடிமலர் கண்டொரு மணமையிலானவன் ஆடுக செங்கீரை அஞ்சுகமாம் தமிழ் கொஞ்சம் மகிழ்ந்தவன் ஆடுக செங்கீரை. தமிழே தாயே வணக்கம். நிலைத்த மகிழ்ச்சியை தருவது பணமா புகழா அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். பணம்னா செல்வம்னு தெரியும். அது செல்வோம் என ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றுவிடும். அப்பவே அதுக்கு என்னது, பணத்துக்கே என்ன சிறப்பு, நிலையாமைதான் அதனுடைய சிறப்பு. கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். அப்போ இது ஃபஸ்ட்டு பால்லையே அவுட் ஆயிடுது இல்லையா? அது இருக்குமா, ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு நோட்டு எடுத்து வச்சுருக்கீங்க, செலவு நோட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்குமா? சில்லறை மாற்றி தான் ஆகணும், செலவாகத்தான் செய்யும் இல்லையா? வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? செல்லாத நோட்டாக இருந்தால் வேணால் வச்சுக்கலாம், சில்லறை நோட்டாக இருந்தால் வச்சுக்கிட முடியுமா? நாம் செலவழிக்கலைனாலும் மற்றவங்க எடுத்து செலவழிச்சிருவாங்கல்ல. என் பையன் எடுத்து என் பேக்கெட்லேருந்து செலவு பண்ணிட மாட்டானா? அப்போது நிலைத்த மகிழ்ச்சியை தருவது புகழ். ஒரு குடும்பங்க, நான் இப்போ சொல்லலை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற ஒரு கதையில் ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் ஒரு தம்பி. சொல்கிற கதை விளங்குதுங்களா? அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. ஒரு ஜோதிடர் வரார். அப்போ அரசாளக்கூடிய அரசாட்சி தம்பியை பார்க்குறாரு. இந்த தேசத்தை ஆளக்கூடிய மாட்சிமை பொருந்திய முகம் இவனுடையது, இந்த ஜாதகத்தை கணிச்சா இவன் தான் இந்த தேசத்தை ஆள்வான் அப்படின்னு தம்பியை பார்த்து சொல்றாரு. அண்ணனுக்கு வருத்தம் ஆயிடுது. அடாடா, நாம அண்ணங்காரன் இருக்கிறோம், இந்த தேசம் நமக்கானதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவன் தம்பியை அரசாளுவான்னு சொல்றானே அப்படின்னு தம்பி பார்த்த உடனே தம்பி பார்த்தான், அண்ணனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருதா, நான் இப்பொழுதே துறவி ஆயிடுறேன் அப்படின்னு துறவி ஆயிட்டான். இன்றைக்கு தமிழர் திருநாள். தமிழர்களினுடைய இலக்கியம் என்று சொன்னால் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்திலே சேரன் செங்குட்டுவன் முடிசூட வேண்டும் என்பதற்காக இளங்கோவடிகள் துறவினை ஏற்றார். ஆனால் இன்றைக்கு யார் நினைவிலே இருக்கிறார்?
இளங்கோவடிகள் தான் நிலைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு துறவு இருந்ததுனால இல்லை, அரசாட்சி செய்ததுனால இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய செயலால் சாக்ரட்டிஸ் சொல்றாருங்க, புனிதமான செயல்களினால் வாழ்வது புகழ், புனிதமான செயல்களினால் வாழ்வது புகழ். புகழ் எப்படி இருக்கணும்னா தொடர்ந்து புனிதமான செயல்களை செஞ்சுக்கிட்டே வந்தா புகழ் கிடைக்கும். அப்போ சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் முத்தமிழ் காப்பியம், புரட்சி காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள், இவ்வளோ புகழ் பெறக்கூடிய ஒரு இலக்கியத்தை கொடுத்துட்டு போயிட்டார். சேரன் செங்குட்டுவனை யாருக்கா தெரியுமா? இளங்கோவடிகளோட அண்ணன் சொன்னா வேணா தெரியும். அப்போ இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பது இளங்கோவடிகள் அப்படின்னு அந்த ஜோதிடர் கணிச்சதும் உண்மையாயிடுச்சு. அப்போ புகழ் தரக்கூடிய செயல்கள் தான் ஒருவனுக்கு நிலையான மகிழ்ச்சியை தரும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தெரியலிங்க, பணம் தானேங்க, எல்லாத்துக்கும் பணம் தானே. இப்போ நீங்கள் பேசுறதுக்காக வந்தீங்க, இப்போ வருவாங்க அங்கேருந்து விக்னேஷ் சார் வருவாங்க, சத்யாம்மா வருவாங்க, எல்லாரும் வந்து நீங்கள் பேசுறதுக்கு வந்தீங்களே, ஆட்டோவில் தானே வந்தீங்க, சும்மா கொண்டு வந்து விட்டுருவாங்களா, நான் பேச்சாளர்னா கொண்டு வந்து விட்டுருவாங்களா, அதுக்கு காசு வேணும்ல அப்படின்னு கேட்பாங்க. உண்மைதாங்க, காசு வேணும். வாழ்வதற்குத்தான் காசு வேணுமே தவிர வாழ்வதற்கு பொருள் தேவை. ஆனால் நான் வாழ்ந்ததற்கும் ஒரு பொருள் வேண்டும் அல்லவா? நான் வாழறதுக்கு ஒரு பொருள் வேணும், ஆனால் நான் வாழ்வதற்கும் ஒரு பொருள். நான் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்னையா சம்பாதிச்சான், செலவு பண்ணான், போயிட்டான்னு இருக்கக்கூடாதுல்ல. பணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஒரு காணல் நீராக இருக்கிறது. எங்கள் வள்ளுவம் சொல்லான், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். இந்த உலகத்தில் நிலையற்ற உலகம்ங்க. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. எப்போ போவேன், நான் எப்போ போவேன் தெரியாது. ஆனால் நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகத்தில் அடிச்சிட்டிங்க, அதான் புகழுக்கே இப்படி தான் வருது. போடுங்க, நிறைய சங்கடம் இருந்தால் தான் நிறைய புகழ் வருதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நினைவில் கொள்ளுங்கள் இராணுவ தினம். இராணுவ தினம், நாம் எல்லாம் தமிழர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அதே தருணத்தில் ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா அவர்கள் நம்முடைய இராணுவ தளபதியாக முதல் பொறுப்பேற்ற நாள் அந்த நாள் இராணுவ தினம். நம்மையெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தான் நிஜமான புகழ் பெற்றவர்கள். அந்த புகழை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதாக நினைக்க வேண்டும். நிலைத்த புகழ்தான் என்றைக்கும் நிலையாக இருக்கும். செல்வம் செல்வோம் என இன்னொருவரிடத்திலே செல்லும் என்பதை தகவலாக சொல்லி நல்லதொரு வாய்ப்பினுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் பேசியதிலே நிறைய கருத்துக்கள். ஏன்டா பணத்துக்கு அலையிறீங்க, பணத்துக்கு அலைஞ்சு ஏன்டா நீங்கள் வந்து வீணாக போகிற, நிலைத்த புகழ் இளங்கோவடிகள் காலத்தில் சொல்லி பாரதியை சொல்லி நிறைய இலக்கிய செய்திகள் சொன்னார். வைகை வைகையில் ஆற்றுல தண்ணி வருது, தண்ணி வந்த வைகையில் வந்து பெரும் வெள்ளம் வருது, ஏராளமான வெள்ளம் வருகின்ற பொழுது அந்த வெள்ளமெல்லாம் 2 நாளில் வந்து வடிந்து கடலில் போய் சேர்ந்துருது. இது ஒருத்தர் பார்க்குறார். பார்த்து கொண்டிருந்த அவர் உடனே தோன்றுகிறது, 1890களில் வெள்ளைக்காரனுக்கு இங்கிலாந்து நாட்டுக்கு கடிதம் போட்டு 75 லட்சம் ரூபாய் பெற்று அந்த பெரியாறு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அணை கட்டுறார். அணை கட்டி முடிக்க முடிய மழை வந்துடுது. மழை வந்து கட்டிய அணையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. 75 லட்சம் காலி. உடனே மீண்டும் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட இங்கிலாந்து அரசுக்கிட்ட கேட்குறாரு, மீண்டும் பணம் வேண்டும், கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே என்ன செஞ்சார், இங்கிலாந்துக்கு போனார். பெரிய செல்வந்தர், தன்னுடைய வீடு மனை எல்லாவற்றையும் விற்றார். விற்று கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு வந்து அணை கட்டினார். தன்னுடைய சொந்த செலவில் அணை கட்டி அதற்கு பெரியாறு, முல்லை பெரியாறு அணை என்று பெயர் வைத்தார். அவர்தான் பென்னிக்குய். அவர் நினைச்சாரா அவர் இப்படி ஒரு பேர் வரும் நமக்கு பின்னால் வரும்னு நினைச்சாரா? இன்னைக்கு வந்து தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அந்த தேனி மாவட்ட மக்கள் மாட்டுப்பொங்கல் வைக்கிறதில்ல, பென்னிக்குய்க்கு பொங்கல் வைக்கிறார்கள். ஆக பென்னிக்குய்க்கு பொங்கல் வைக்கிற அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வளர்ச்சி எப்படி வந்தது?
எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா? ஆக அவர் சொன்ன கருத்தில் இருந்து இலக்கியவாதி நன்றாக வாழ்வான், புகழோடு வாழ்வான், நிலைத்திருப்பான். அதாவது ஓரிடம் தனிலேன் இல்லா உலகிலே உருண்டோடிடும் பணம் காசனும் உருவமான பொருளே அப்படிங்கிற கருத்தை மிக அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார். ஆக அவருடைய நிலையிலே இருந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நிலைத்த புகழை பெறுவதற்காக பாடுபடு, அழிந்து போகின்ற பணத்துக்காக ஆசைப்படாதே என்று தன்னுடைய கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அவரை எதிர்த்து வாதாடுவதற்காக நாவுக்கரசியாக விளங்கி கொண்டிருக்கிற கோவை சத்யா அவர்கள் வருகிறார்கள். வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து ஆதி பகவன் முதற்றென்றே உணர வைத்து காய் தந்து கனி தந்து நல்ல நாதந்து என்னை பேச வைத்த முத்தமிழுக்கு முத்தான முதற்கோடி வணக்கங்கள். உலகெங்கும் வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய உலக மக்களின் உள்ளங்களிலே நல்ல தமிழை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய டிடி தமிழ் தொலைக்காட்சியின் மூலம் பொங்கல் தின சிறப்பு வாழ்த்துக்களை நேயர்களாகிய உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நிலைத்த மகிழ்ச்சிக்கு காரணம் புகழா பணமான்னு கேட்டிருக்கீங்க. அப்படித்தான். முதல்ல இந்த புகழ்னு சொன்னவருக்கு ஒரு பதில் சொல்லிடலாம் நடுவர் அவர்களே. சொல்லுங்க. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோணே, தாண்டவ கோணே, கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே, பண பெட்டியின் மேல் கண்மையடா தாண்டவ கோணே, தாண்டவ கோணே. பிணத்தை கட்டி அழுகும் போதும் கூட பணப்பெட்டியின் மேல் கண்மையடான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அண்ணனுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இதில் வேற அண்ணன் வந்து சொல்கிறாரு பாருங்க, துறவி கிடைச்சாராமா. துறவி, நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், வீரத்துறவி விவேகானந்தர் நமக்கு கிடைத்த பொழுது அவர் இளங்கோவடிகளை பற்றி துறவியானார்னு சொன்னார், அண்ணனுக்காக தம்பி விட்டுட்டு போனார்னு சொன்னார். ஆனால் அப்படி இல்லை, அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் கூட, ஆனால் வீரத்துறவி விவேகானந்தராக நமக்கு விவேகானந்தர் கிடைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் அமெரிக்கா போய் சகோதர சகோதரிகளே பேசின போது தான் வீரத்துறவியாக இருந்தார். அந்த வீரத்துறவி நமக்கு கிடைத்ததற்கு காரணம் சேதுபதி மகாராஜா அமெரிக்கா போவதற்கு அவர் கொடுத்த பணம் நடுவர்களே. இல்லைன்னா நம்மளுக்கு வீரத்துறவி விவேகானந்தரை தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? அவருக்கு தெரியல. அவருக்கு தெரியல பாருங்க. இதுல வேற சொல்றார், புனிதமான செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், செய்து கொண்டே செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பணம் இருந்தால் தானே செய்ய முடியும். கஜா புயல் வந்தது, சும்மா இங்கே உட்காந்துட்டு நான் புகழ் படைச்சுவேன், நான் கஜா புயலுக்கு அதை செய்வேன், சும்மா வாய் பேச்சு வீரனா இருக்கக்கூடாது. உங்கள் கையில் பணம் இருந்தால் தான் அவங்களுக்கு போய் நிவாரணம் கொடுக்க முடியும், தெரிஞ்சுக்குங்கண்ணா. நடுவே எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு முழு முதற் காரணமாக இருப்பது எதுன்னு கேட்டோன்னா பணம் தாங்க. இப்போ நாங்களாம் அண்ணன் சொன்னார், குடும்பத்துக்குள்ளே வரேன், குடும்பத்துக்குள்ளே என்ன? இப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா? உண்மையை கோயம்புத்தூருக்குள்ளே போய் சொல்ல மாட்டாளுங்க. எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா? கட்டின புருஷன் காணாமல் போயிட்டா கூட நாங்கள் கதறி அழுக மாட்டோம். கல்லாப்பட்டியில் பணம் இல்லைன்னா கதறி கதறி அழுவோங்க நாங்கள். நிஜமா நடுவர்களே, ஏன்னா பணம் தானே இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? உலகம் செழிக்க உதவும் பணத்தை நான் எங்கே தேடுவேன்? பணத்தை எங்கே தேடுவேன்? ஆண்டி முதல் அரசர் வரை தேடும் பணத்தை நான் எங்கே தேடுவேன் தான் கேட்டாங்களே தவிர புகழை எங்கே தேடுவேன், புகழை எங்கே தேடுவேன் நான் கேட்டாங்க. கேட்குறேன் நான். இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்குமே நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கக்கூடிய நிரந்தர ஜனாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்துல் கலாம் ஐயா ஏரோநாட்டிக்கல் படிப்பு படிக்கணுங்கிற போது அவர் கையில் பணம் இல்லை, அது கட்டணமே, கட்டணம் கட்டுறதுக்கு பணம் இல்லையேன்னு அவர் யோசிக்கும் போது அவருடைய அக்கா தன்னுடைய வளையலை கலட்டி கொடுத்து, இதை வைத்து பணத்தை எடுத்து நீ கட்டணம் கட்டி படின்னு சொல்லி அனுப்புனதுனால தான் இன்னைக்கு ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்மளுக்கு கிடைச்சாரு. பணம் இல்லைன்னா எப்படி அவர் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாரு? சாதாரணமாக போயிருப்பாரு. நல்ல செய்தி, நல்ல செய்தி தானே நடுவர்களே. அண்ணனுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் புகழ்னா நாங்கள் கேட்க வேலை. அவரே சொல்லிக்கிறார், ஆட்டாலும் வரும்போது பணம் கொடுத்து தான் வந்தேன். கொடுக்க தான் வேணும், அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்குதுல்ல, அவங்க சும்மா கூட்டிகிட்டு வருவாங்களா அவங்கள? அதுக்கு பணம் வேணும் தான். உண்மையான வாழ்க்கையில் எப்போவுமே 2 தாரம் இருக்கணுங்க.
ஆமா நடுவர்களே, வாழ்க்கையில 2 தாரம்னா 2 சம்சாரம் நினைச்சுக்காதீங்க. நான் அப்படித்தான் நினைச்சேன். இல்ல நடுவர்களே, வாழ்க்கையில எப்பவுமே மனுஷனுக்கு 2 தாரம் அவசியம். 1 சம்சாரம், 2 பொருளாதாரம். இந்த 2 தாரம் இருந்தாதான் வாழ்க்கை சுவையா இருக்கும் நடுவர்களே. புகழ் வேணுங்க, புகழ் நாங்க வேண்டான்னு சொல்லல. புகழுக்கு பின்னாலேயே ஓடாதீங்க. அந்த புகழை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது கூட பணம் தான் நடுவர்களே. ஏன்னா வறுமைங்கிறது மிக கொடியது நடுவர்களே. இன்னைக்கு பாரதியார் இல்லைங்கிற போது ஏன் வறுமை அவரை கொன்று விட்டது நடுவர்களே. வறுமை, அவர்கிட்ட பணம் இருந்தால் இன்னும் 100,000 பாட்டு நம்மளுக்கு கொண்டு வந்து கவிதை இறக்கியிருப்பாரு, நம்ம பார்த்துருக்கலாமே. ஆனால் ஒரு பாரதியாரை கூட நம்மளால் காப்பாற்ற முடியலன்னா அவரோட வறுமை தானே நடுவர்களே. அவர்கிட்ட பணம் இருந்திருந்தால் இன்னைக்கு எத்தனாயிரம் கவிதைகளை நாம் தேடி எடுத்திருப்போம். அந்த வறுமையில் இருக்கிறவங்க தான். ஒரு குழந்தை, சாதாரண குழந்தை எடுத்துக்கங்க. இந்த குழந்தை ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டுட்டு போகுதுன்னா இன்னொரு குழந்தைக்கு ஒரு 10 ரூபா சாக்லேட் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க. இந்த 10 ரூபா சாக்லேட்டை கையில் வச்சுட்டு அந்த 5 ஸ்டார் சாக்லேட்டே திரும்பி பார்க்கும். அப்போ என்ன, பணம் இருந்தால் நம்மளும் அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்ருக்கலாங்கிற எண்ணம் அந்த குழந்தைகிட்ட வருதா இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தையோட மகிழ்ச்சி எங்கே இருக்குது? பணத்தில் தானே இருக்குது. பணம் இருந்தால் எதையுமே நம்ம வாங்கலாம் நடுவர்களே. இதை விட இராணுவ வீரரை பற்றி சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். 15/1 இராணுவ தினமாங்கண்ணா, இராணுவ தினம்னு அண்ணன் சொல்லிட்டு போனார். இந்த இராணுவர்களுக்காகவே நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கிட்டையெல்லாம் இதே மாதிரி இராணுவ வீரர் அண்ணா இருக்காருங்க. அந்த அண்ணன் போயிட்டாரு. அந்த அக்கா வீட்டில் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க, என்னை கொஞ்ச நேரம் பேசும்பாங்க. நான் போய் அந்த அக்காட்ட பேச போவேன். செல்ஃபோனில் மெசேஜ் வரும், இந்த அக்கா போதும் நாளைக்கு பேசிக்கலான்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கோவம், நம்ம எத்தனை பக்கம் போய் பேசுகிறோம், எத்தனை பேர் கேட்குறாங்க, இந்த அக்கா என்ன பேச்சு கூட கேட்காம செல்ஃபோனில் மெசேஜ் வந்து எந்திரிச்சு போயிடுதேன்னு நான் அந்த அக்காட்ட கேட்டேன், ஏனுங்கக்கா எதுக்கு பேச கூப்பிட்றீங்க, செல்ஃபோனில் மெசேஜ் பார்த்தோன்னா வேண்டான்ட்டு போயிடுறீங்க, என்ன விஷயம்னு. அக்கா அழகாக சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் இராணுவத்தில் இருக்கிறாருல்ல, உங்கள் அண்ணனை போய் தினம் ஏடிஎம்மில் போய் ஒரு 100 ரூபா செலவுக்கு எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். உங்கள் அண்ணன் 100 ரூபா பணம் எடுத்துட்டாருங்கிற அந்த மெசேஜ் எனக்கு வரும். அதை பார்த்துட்டு நான் நிம்மதியாக தூங்க போவேன்ச்சு. எனக்கு கொஞ்சம் கோவம், ஏங்கா அவர் குளிரில் காஷ்மீரில் இருக்கிறாரு, அவரை போய் தினம் ஏடிஎம்மில் லைனில் நின்று பணம் எடுக்க சொல்லிக்கிறீங்களேக்கா, ஒரு 1000 ரூபாய் எடுத்து அண்ணன் 10 நாள் செலவுக்கு வைக்க சொல்ல வேண்டியதானு அந்த அக்கா அழகாக ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அப்படி இல்லை சத்யா, 1000 ரூபாய் பணம் எடுத்தாருன்னா எனக்கு ஒரு நாள் தான் மெசேஜ் வரும். தினம் என் பேச்சை கேட்டு 100 ரூபா எடுத்தாருன்னா தினம் பணம் எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் வரும். உங்கள் அண்ணன் உயிரோட தான் இருக்கிறாருங்கிற சந்தோஷத்தில் நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டுங்க. ஏங்க ஒரு 100 ரூபாய் பணம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருதுன்னா உங்கள் புகழ் எங்கே போச்சுன்னு கேட்குறேன். உங்கள் புகழ்ங்கிறது உங்களோட மனநிலையை பொறுத்தது. ஆனால் பணம் என்பது அவரவர்களின் மன நிறைவை பொறுத்தது நடுவர்களே. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டகாலம் இருக்குது. 1ஆம் தேதி இங்கே ஆண்கள் நிறைய இருக்கீங்க, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் தான் ஹஸ்பண்டு, இல்லைன்னா சஸ்பண்டு. நல்லா பார்த்துக்குங்க. பள்ளிக்கூடத்தில் போய் பையனுக்கு பீஸ் கட்டினாதான் எங்கள் டாடி போகிறாருடா அப்படிமா, இல்லைன்னா அவர் இருக்கிறடா கேடி அப்படின்ட்டு போயிடுவான் பையன். இன்னைக்கு வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. ஆனால் இந்த புகழுக்கு ஒரே ஒரு பேர் புகழ் மட்டும்தான். ஆனால் பணத்துக்கு எவ்வளவு பேர்கள் இருக்கிறது தெரியுமா நடுவர்களே? அர்ச்சகர் தட்டில் போட்டிங்கன்னா அது தட்சணை, உண்டியலில் போட்டிங்கன்னா காணிக்கை, பள்ளியில் கொடுத்தீங்கன்னா கட்டணம், திருமண பந்தத்தில் கொடுத்தால் வரதட்சணை, திருமண பிரிவில் கொடுத்தீங்கன்னா ஜீவனாம்சம், தொழிலில் போட்டால் அது முதல், அதில் லாபமாக நமக்கு கிடைத்தால் அது லாபம், கிடைக்கவில்லை என்றால் அது நஷ்டம், நாம மற்றவர்களுக்கு கொடுத்தால் தானம், தானாக கேட்டு பெற்றால் அதற்கு பேர் தர்மம், இறந்த பிறகு நமக்கு கிடைப்பது நஷ்டஈடு. இப்படி எல்லா வழியிலும் நாம் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் பணம் என்ற ஒரு பொருள் நம் கூடவே இருப்பதால் நிம்மதியான மகிழ்ச்சிக்கு, நிலையான மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது பெரிதும் பணமே 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 என்று கூறி எங்களுக்கே தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய செய்திகளை சொன்னாங்க. அவங்க சொன்னதில் என்னன்னு சொன்னால், பணத்தினுடைய தேவை இந்த மனிதனுக்கு எப்படி இந்த உலகத்தில் அவசியமாகிறது என்ற செய்தி சொன்னாங்க. அதற்கு மேலே அப்துல் கலாம், விவேகானந்தர் போன்றவர்களுடைய வாழ்க்கையில் பணம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவியினால் பின்னால் அவர்களுடைய புகழ் நிலைத்திருந்த மாதிரி செய்திகள் சொல்லியிருக்காங்க. கல்பனா தர்மேந்திரா அவர்கள் மிக விரிவாக விளக்கமாக தன்னுடைய அணியை வெல்லும் வகையிலே சொல்வார் என்று நம்புகிறோம். தித்திக்கும் இன்பம் திக்கட்டும் பரவட்டும், தமிழரின் பேரும் புகழும் பாரெங்கும் ஒலிக்கட்டும், உணவுக்காக உழைக்கும் உழவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் இந்த பொங்கல் திருநாளில் டிடி தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிலையான மகிழ்ச்சியை தருவது பணமா புகழா? நடுவர் ஐயா பேரே புகழேந்தின்னு வச்சுக்கிட்டு அக்கா பணத்துக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. நடுவர் அவர்களே,
தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு. நாமக்கல் கவிஞர் அவர்களின் வாக்கு. அப்படி பார்க்கும்போது மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் தத்துவங்களை இந்த உலகிற்கே வகுத்து கொடுத்த இனம் நம் தமிழ் இனம். இதைவிட வேறு என்ன புகழ் வேண்டும் நமக்கு நடுவர் அவர்களே? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வரிகள் உலகளாவ ஒலித்துக் கொண்டிருக்கிறதே. இது நம் தமிழ் இனத்திற்கு கிடைத்த பெருமை அல்லவா நடுவர் அவர்களே? அறம் செய்ய விரும்பு என்ற ஒற்றை வரியில் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கொடுத்தாலே என் அவ்வை பாட்டி அவர் எவ்வளவு ஊதியம் பெற்றார் இந்த கருத்துக்களை நமக்கு கொடுப்பதற்கு. நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, நம்மளுடைய திருவள்ளுவர் அக்கா சொன்னாங்க ஐயனை பற்றி. திருவள்ளுவர் சொன்னாரே, தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரே. 1.25 அடிகளில் இந்த உலகத்தையே அளந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அத்துணை கருத்துக்களையும் கொடுத்த அந்த புகழ் இன்றும் நிலைத்து இருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? அதற்கு அவர் எவ்வளவு பணம் பெற்றார்? நாம் அவருக்கு என்ன கைமாறு செய்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே? பணம் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்மளுடைய தேவைக்காக நாம் ஓடுவது பணம். ஆனால் புகழ் என்றால் என்ன தெரியுமா? பிறருக்கு செய்யும் சேவைக்காக ஓடுகிறோம் அல்லவா, அதுதான் புகழ். அதுதான் என்றும் நிலைத்திருக்கும். நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மிகச்சிறந்த விருதுகளாக நோபல் பரிசாக இருக்கட்டும், பாரத ரத்னாவாக இருக்கட்டும், எவ்வளவோ விருதுகளாக இருக்கட்டும், இது அத்தனையும் அவர்களின் உழைப்புக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம். இதையெல்லாம் வாங்கி நம்ம அழகா வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி பல வருடங்களாக மகிழலாம். நம்ம அன்னை தெரசாவை எடுத்துக்குவோமே, கருவுற்று இருந்தால் ஓரிரு குழந்தைக்குத்தான் தாயாகி இருப்பாள். ஆனால் கருணை உற்றதால் உலகத்தில் இருக்கக்கூடிய 10,000 குழந்தைகளுக்கும் தாயாக நிற்கின்றாரே என் அன்னை தெரசா. எவ்வளவு ஊதியம் கொடுத்தோம், நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தோம். இந்த உலகத்தில் பணத்தால் வாங்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா பணம் இல்லாம என்ன உதவி செய்வீங்க? அக்கா அழகா கேட்டாங்களே, நான் சொல்லவா? அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்றால் பணத்தை கொடுத்துதான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கிடையாதுக்கா. விலை மதிக்க முடியாத இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் தாய்ப்பால். ஒரு பொண்ணு, செல்வ பிருந்தா அப்படின்ற ஒரு பொண்ணு, பசியால் கதரும் அழுகும் பச்சிலம் குழந்தைகளுக்கு 300.17 லிட்டர் தாய்ப்பாலை இலவசமாக இந்த உலகத்திற்கு கொடுத்து பச்சிலம் பிள்ளைகளின் பசியை ஆற்றி இருக்கிறார் என்றால் இதற்கு என்ன பணம்? இது அவருடைய இன்னும் அந்த பச்சிலம் பிள்ளைகளின் வயிறு ஒவ்வொரு முறையும் வாழ்த்தும் போது அவருக்கு கிடைக்கும் அந்த புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் இல்லையா? விக்னேஸ்வரன் அடுத்து வந்து பேச போறாரு. அவர் பேர்ல உள்ளவர் தான் ஒருத்தர். அதாவது 21 வயதான விக்னேஸ்வரன் திடீர்னு மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு. அவருடைய பெற்றோர்கள் கூலி தொழிலாளிகள், எந்த ஒரு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் என் மகன் தான் இறந்து விட்டான், இருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய உடல் உறுப்புகளை தேவைப்படுபவர்களுக்கு தானமாக கொடுங்கள்னு 7 பேருக்கு அவருடைய உடல் உறுப்புகளை எடுத்து எந்தவித கைமாறும் எதிர்பார்க்காமல் தானமாக கொடுத்தார்களே. ஹிதேந்திரன் அதே மாதிரி தானே. ஹிதேந்திரன் அப்படின்ற அந்த பையனுடைய பெற்றோர்களும் 2 பேருமே மருத்துவர்கள். என்ன செய்தார்கள்? தன் பையனுடைய இறப்பிற்கு பிறகு என்ன செய்தார்கள்? வேண்டாங்க, பரவாயில்ல, என்னுடைய பையனுடைய தலைவிதி இருக்கட்டும், ஆனா அவனுடைய இதயத்தின் மூலமாக இன்னொரு பெண் உயிர் வாழட்டும் அப்படின்னு அபிராமின்ற பொண்ணுக்கு அந்த இதயத்தை எடுத்து வைத்து அவள் மூலமாக தன்னுடைய மகனை தினம் தினம் பார்த்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்களே. இதைவிட மகிழ்ச்சி, அவர்களுக்கு மன நிறைவு வேறு என்ன இருக்க முடியும்? அடுத்தவர்களுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. தனக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய தலைமுறைக்காக வாழும் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் திருச்சியிலிருந்து வரேன் இல்லையா, திருச்சியில அந்த மேஜர் சரவணனுக்காக ஒரு சிலை வைத்திருப்பார்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகும். ஏன்னா என்னுடைய அணியிலிருந்து வந்து பேசியவர் சொன்னது போல புறநானூறு
புறநானூற்றில் தான் கேள்விப்பட்டிருப்போம் நாம். தன்னுடைய தந்தை இறந்திருப்பார், தன்னுடைய கணவன் இறந்திருப்பார், ஒரே ஒரு மகனையும் போருக்கு போய் வா அப்படின்னு அந்த அம்மா அனுப்பி வச்சிருப்பாங்க. வீரத்தாய் அப்படின்றத புறநானூர்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தாங்க மேஜர் சரவணன் கார்கில் போரில் இறந்த பிறகு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கும்போது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, எனக்கு இன்னொரு பையன் இல்லையே இந்த நாட்டை காப்பதற்கு அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? தாய் நாட்டை காப்பதற்கு எல்லையில் நிற்பதை விட வேறு என்னங்க இந்த பணமும் கட்டிக்கிட்டு என்னங்க அழுது என்னத்தை சாதிக்க போறீங்க? ஆக நடுவர் அவர்களே, இறுதியாக முடிவாக என்னுடைய விவாதத்தில் சொல்கின்றேன், உங்களுடைய பணம் என்பது சில காலத்திற்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை தரும். ஆனால் இந்த புகழ் இருக்குது இல்லையா, அது கலையால் வரும், கல்வியால் வரும், வீரத்தால் வரும், சேவையால் வரும், அறிவால் வரும், ஆற்றலால் வரும், இன்னும் மற்றவர்களை மகிழ்வதால் எல்லா வகையிலும் மன நிறைவையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவது இந்த புகழ்தான் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கு மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. அவர் சொன்ன செய்தியிலே நிறைவான ஒரு செய்தி கார்கில் போர் சரவணன் செய்தி. அது உண்மையிலேயே இந்த தலைமுறை நாம் அதை உன்னிப்பாக கவனித்து அந்த தாயை போற்றிய செய்தி. புறநானூற்று பாடலை சொன்னார். அதாவது நேற்று தந்தையை அனுப்பி இன்று கணவனை அனுப்பி மகனை அனுப்பி என்ன சொன்னார், பாருமயிர் குழுமி அன்னம் நேவி ஒரு மகன் நல்லது இல்லோல் செருமுகன் நோக்கி செல்லுன விடுமை என்பது புறநானூற்று பாடல். ஆக அப்படிப்பட்ட சிறந்த செய்தியை சொல்லியிருக்கார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பாரி மன்னன் கொடிகளுக்கு தன்னுடைய தேரை கொடுத்தான் இல்லையா, ஏன் அவங்ககிட்ட வேலைக்காரன் இல்லையா, ஆலம்பு இல்லையா, அணிதேர் பறவை இல்லையா, புறவை இல்லையா, எத்தனையோ படைப்பெல்லாம் இருக்குது, படைப்படம் இருக்குது. ஏன் கொண்டு போய் அந்த தேரை கொண்டு போய் முல்லைக்கொடிக்கு பக்கத்தில் எடுத்தான்னு சொன்னால் கொடை மடம் என்று பெயர். ஆக அந்த நேரத்தில் நினச்சேன் செஞ்சான். அதான் இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற பாரி சொன்னாங்க, தோன்றில் புகழோடு தோன்றுகன்னு சொன்னார். ஏன் தோன்றிக்கு புகழோடு தோன்றுகன்னு சொன்னார்? எந்த செயலை செய்கின்ற பொழுதும், என்ற செயலை தொடங்குகின்ற பொழுதும் புகழ் பெற வேண்டும் என்பதற்கு தொடங்குவதில்லை, புகழ் நிறைந்த செயலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோன்றில் புகழோடு தோன்றுக. என்னன்னா, எந்த செயலை செய்கின்ற பொழுதும் அந்த செயலில் புகழ் இருக்க வேண்டும் என்பதற்காக தோன்ற வேண்டும் என்று சொன்னார். இதற்கு பதில் சொல்வதற்கு பேராசிரியர் விக்னேஷ் வருகிறார். வாங்க. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று என் அன்னை தமிழை நான் முதலில் வணக்கம் தெரிவித்து, வான்பயல் நனைந்த புறத்த நோன்பியர் தை யூன் இருக்கையின் தையி திங்கள் தன்கயம் படினே எனும் நற்றினை பாடல் வரியை மேற்கோள் காட்டி டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். புறாவுக்கு உடல் தந்த மன்னவனுடைய வரலாற்றில் தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மணிநீதி சோழன் என்று பூம்புகாரை ஏத்துவோர் இப்படியெல்லாம் நடுநிலை நின்று துலாக்கோல் போல நல்லதொரு தீர்ப்பை வழங்கிய நடுவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையால நடுவர் அவர்களே, தீர்ப்பை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இது வரைக்கும் இது மாதிரி வரலன்னு எதிர்பார்த்தேன். வந்துருச்சு, வழக்கம் போல வந்துருச்சு. ஐயா, ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு சொல்லுவோம். என்னைக்காவது ஏதாவது வீட்டில் பெண் குழந்தை பிறந்தா சரஸ்வதி பிறந்திருக்குன்னு சொல்லுவோமா? அப்போ எது செல்வாக்கு? செல்வாக்கு இல்லை என்றால் சொல்வாக்குக்கு அங்கே மதிப்பே கிடையாது நடுவர் அவர்களே. இதுதானே நிதர்சனமான உண்மை. செல்வாக்கு தான் வாழ்க்கையில் ஜெயிக்கும். அக்கா அவர்கள் சொன்னதை போல நிறைய விஷயங்கள் இங்கே ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறோம். எங்களுடைய மன வேதனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இளங்குழந்தைகளை வச்சுக்கிட்டு அப்பா எனக்கு அந்த பொருள் வேணும்னு சொல்லி அந்த குழந்தை அழுகும்போது அடுத்த வாரம் அப்பாவுக்கு சம்பளம் போட்டுருவாங்க சாமி, அப்பா சம்பளம் வந்தோன்னு உனக்கு அதை வாங்கி தர்றேன்னு சொல்லி அந்த பிள்ளையை சமாதானப்படுத்தி கொண்டு பிள்ளையை ஒரு கையில் பிடித்து கொண்டு கண்ணீரை ஒரு பக்கம் துடைக்கிற ஆணினுடைய வலியையும் என்ன ஓட்டத்தையும் இங்கே எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? அதெல்லாம் காசு இல்லாமல் நடந்துட முடியுமா? காசு தாங்க நிலைச்ச புகழை தரும். உங்களுடைய புகழை எங்களுடைய காசுனால வருவது தானே. ஒன்னுல சிம்பிளா ஒரு விஷயம், நிறைய கதைகள் எல்லாம் சொன்னாங்க. நான் மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை சொல்றேன். தர்மன் ஓடி போகிறான் கிருஷ்ணன் இடத்துல.
நானும் தான் நிறைய பேருக்கு நல்லது சொல்கிறேன். என்னுடைய தம்பிகள் நாள் வரையும் நான் அதை நல்ல வழிப்படுத்துகிறேன். எல்லா விஷயங்களையும் நான் நல்லவனாக இருக்கிறேன். ஆனால் என்னை யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. ஏன் கர்ணனை கொண்டாடுறாங்கன்னு கிருஷ்ண பரமாத்மாவிட்ட தர்மர் போய் கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணன் இதோ உனக்கு இப்போ நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 மலையை கொடுத்தாராம். ஒரு தங்க மலை, ஒரு வெள்ளி மலை. வெள்ளி மலையை கர்ணன்கிட்ட கொடுத்துட்டு சாயந்தரத்துக்குள்ள இந்த மலையை யாருக்காவது தானம் பண்ணிட்டு வந்துடணும்னு கர்ணன்கிட்ட சொன்னாராம். அதே மாதிரி தர்மர்கிட்ட ஒரு தங்க மலையை கொடுத்துட்டு உனக்கும் அதே நிபந்தனை, சாயந்தரத்துக்குள்ள இந்த மலையை நீ தானம் பண்ணிட்டு வந்துடணும்னு சொன்னாராம். தர்மன் 100 ஆட்களை விட்டு மலையை வெட்டி 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 அந்த வழியா போறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தானா. கர்ணன் அப்படி செய்யல. நேரா போனா, இடுப்பில் இப்படி கையை வச்சுட்டு மலையை உத்து பார்த்தான். அந்த வழியா 2 பேர் போனாங்க. இங்க வா, 2 பேர் இந்த மலையை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துல தர்மத்தை முடிச்சுட்டு வந்துட்டான் நடுவர் அவர்களே. அப்போ தனக்கு புகழ் வர வேண்டும் என்று நினைத்த தர்மன் ஒரு நாள் முழுவதும் அந்த மலையை வெட்டி 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 கொடுத்து கொண்டே இருந்தான். அந்த மலை காலியாகவில்லை. புகழையே எதிர்பார்க்காமல் மலையை சும்மா போன 2 பேரை பிடிச்சி எதிர்ந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அந்த மலையை வெட்டி கொடுத்தானே கர்ணன், அவன் இன்றளவும் புகழால் பேசப்படவில்லை, கொடை கொடுத்ததால் தான் பேசப்படுகிறான் என்று சொன்னால் மறுக்க முடியுமா உங்களால? இந்த இடத்துல நீங்க காசு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நடுவர் அவர்களே? ஆக காசுதான நடுவர் அவர்களே நிலையான புகழை தரக்கூடியது. ஐயா வேலைக்கு போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், தம்பி நீ எப்படியாவது 4 டிஜிட்ல நீ சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே அம்மா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் 5 டிஜிட்ல சம்பளம் வாங்கிட்டு வந்துன்னு கேட்க வச்சா அது வறுமையா அது புகழா என்பதை நீங்க இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கணுமல்ல நடுவர் அவர்களே. நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க காசு முக்கியம் இல்லைன்னு? திருமண வீடுகள்ல காசு தானே முக்கியம் நடுவர் அவர்களே. திருமணம்னு சொன்னோன்னு ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை ஞாபகத்துக்கு வருது. இந்த கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே பரபரப்பாக இருப்பாங்க. இந்த பொண்ணோட அம்மாவை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்ல முகத்து பூரா பவுடரை போட்டு அப்பிக்கிட்டு நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு நல்ல பெரிய பட்டாடைகளாக உடுத்திக்கிட்டு பொண்ணு பிள்ளை அதுதானா இல்லை மாமியாரான்னு தெரியாது. என் கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய காமெடியே நடந்துச்சு. வாசம் என் மனைவி நினச்சிட்டு கையை பிடிச்சி இழுத்து போனால் பின்னாடி பார்த்தா என் மாமியார் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா மேக்கப் போட்டிருக்கு. ஆனால் இந்த பொண்ணோட அப்பாவை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வழுக்கு தலையோட ஒரு கருப்பு பைய அக்கில் வச்சுக்கிட்டு வேட்டியை மடித்து கட்டிட்டு வேர்த்து ஒழுதுக்கிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருப்பான் பாருங்க அந்த பொண்ணுடைய அப்பா. அவரை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக இங்கே ஆடம்பரத்துக்கு தானே நடுவர் அவர்களை மதிப்பு. அந்த ஆடம்பரம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பணம் மட்டும்தானே. பணம் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சொல்லிட முடியுமா? கவிஞர் வாலி அவர்கள் எழுதுறாரு ஒரு பாட்டு. என்ன எழுதுறாரு? கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா, கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா, இல்லாதவர் சொல் சபையேறாமல் ஏளனமாக பார்க்குமடா, இல்லாதவர் சொல் சபையேறாமல் ஏளனமாக பார்க்குமடா, காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ போகும்போது சொல்வதுண்டோ விட்டு போகும் போதும் வருவதுண்டோ. இப்படி எழுதினாரே கவிஞர் வாலி அவர்கள். அப்ப காசுதான நடுவர் அவர்களே பிரதானம். ஒரே ஒரு விஷயம், சங்க காலத்தில் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றுதான் சொல்லி வைத்தார்களே தவிர புகழை தேடு என்று எந்த முன்னோர்களும் சொல்லி வைக்கவில்லை. பணம் மட்டும் பேச ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொன்னா உலகத்தில் எல்லா மொழிகளுமே அடங்கி போய்விடும் நடுவர் அவர்களே. இதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை. ஏன்னா பணம் தானே உலகை ஆளக்கூடிய ஒரு சூத்திரதாரி. இன்னைக்கு அந்த பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல நடுவர் அவர்களே. ஒரே விஷயம், பணத்தை தேடுங்கள், அந்த பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக அந்த பணத்தை நல்ல வழியில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அது புகழை தானாக உங்களுக்கு தேடி தந்துவிடும் என்று சொன்னால் அது நிச்சயமான உண்மை நடுவர் அவர்களே. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இதோடு நிறைவு பெறுகிறேன். இந்த உலகில் நிலையான மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் எப்போதுமே புகழை பின்னுக்கு தள்ளி பணமே அங்கே முதலிடம் வகிக்கிறது. பணம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதையும் வாங்க முடியாது. மகிழ்ச்சி என்பது கூட சட்டைப்பையில் பணம் இருக்கும் வரைதான் நடுவர் அவர்களே. வாழும்போது நம் சட்டைப்பையில் எத்தனை பணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்த்து தீர்ப்பை மட்டும் எங்களிடம் சொல்லி மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, மிக நல்ல முறையில் 4 பேச்சாளர்கள் பேசியிருக்கிறார்கள். நான் எப்படி குழம்பி போயிருக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் குழம்பியிருக்கீங்க. இப்போ யாருக்கு தீர்ப்பு சொல்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய குழப்பம். ஆனால் இவங்க கூட நமக்கு தெரியாத இவங்கெல்லாம் சொல்லி தெரியாத செய்திகளை சொல்லி ஆக இப்படியெல்லாம் இருந்தால் பணம் நல்லது, இப்படியெல்லாம் இருந்தால் புகழ் நல்லதுன்னு சொல்லி இவர்கள் பிரித்து சொன்னது
உள்ளபடியே கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கு. நான் உண்மையிலே எந்த பட்டிமன்றத்துக்கு போனாலும் எதுக்கு தீர்ப்பு சொல்லலாம் என்று யோசித்து கொண்டு போக மாட்டேன். இவர்கள் பேசியதிலிருந்து கொஞ்சம் யோசித்து அதை எப்படி சொன்னால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து தான் நான் சொல்லி பழக்கம். பணம் என்ற அணியிலே பேசிய பெரும்பாலும் அவங்க பணம் என்ற அணியில் பேசியவர்கள் மையக்கருத்து எதுவாக இருந்தது என்று சொன்னால், வாழ்க்கைக்கு பணம் தேவை, பணம் இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது, பணம் இருந்தால் படிக்கலாம், பணம் இருந்தால் பள்ளிக்கூடம் போகலாம், பணம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற கோணத்தில் கொண்டு போய் பணத்தின் தேவையை, பணத்தின் பெருமையெல்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு சில செய்தி தான் விவேகானந்தர் போகிறது, பாரதியை சொன்னார்கள், இப்படி நிறைய செய்திகளும் அதில் சேர்ந்தது. ஆக இந்த வாழ்க்கையில் நம்ம பணம் சொன்னாங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இன்றைக்கி சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. ஆனாலும் கூட இந்த பணம் மட்டுமே போதுமா அப்படின்னு பார்க்கணும். இந்த பணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன நம்ம பணத்தை பார்க்குறோம்னு சொன்னால், பணம் என்பது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு பணம். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தலாம், கல்லூரியில் சேர்த்தலாம், பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பையனுக்கு ஸ்கூட்ரு வாங்கி தரலாம். இது மாதிரி ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து இந்த உலகத்தில் நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால் ஒரு மனைவி பார்த்து, நீ எல்லாம் என் புருஷனா என்று கேட்குறதுக்கு முதல்ல நகை வாங்கி கொடுத்துடணும், நீ எல்லாம் எங்கள் அப்பனான்னு கேட்குறதுக்கு முதல்ல ஒரு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்துடணும். ஆக இப்படி ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்கின்ற பொழுது தான் இந்த பணம் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழ்கின்ற பொழுது இந்த தேவைகளை பூர்த்தி செய்யாட்டி நம்ம மனுஷன் இல்லை. இந்த தேவைகளை பூர்த்தி செய்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு பணம் தேவையான நிச்சயமாக தேவை. இந்த பணம் நம்முடைய பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரை இருக்கின்ற செயல்பாடுகள் அனைத்துக்கும், நம்முடைய முன்னேற்றங்கள் அனைத்திற்கும், நம்முடைய உதவி செய்ய அனைத்துக்குமாக இருப்பது பணம். அதில் மறுக்கப்பே கிடையாது. ஆக அப்படி இருக்கிற காலத்தில் பணம் என்பது என்ன அடிப்படையாக நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், நாம் கீழே இருந்து கொண்டிருக்கிறோம், கீழ்த்தட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம், நம்மை மேலே வைத்து உயர்த்தி பார்ப்பதற்கு எது காரணமாக இருக்குதுன்னு சொன்னால் பணம் என்பது காரணமாக இருக்கிறது. நம்முடைய அடிமைத்தனத்தை, நம்முடைய அடிமட்ட வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவதற்கு எது காரணம் என்று சொன்னால் பணம் காரணமாக இருக்குது. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள், வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஆக அது பொருள் தான் ஒரு பொருட்டாக, ஒரு மனிதனாக உன்னை மதிக்கப்படாத தன்மையில் இருக்கிற உன்னை ஒரு பொருட்டாக மதிக்க செய்வதற்கு பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள் என்று வள்ளுவர் சொன்னார் என்று சொன்னால், உன்னை உயர்த்துவதற்கு காரணமாக இருப்பது பொருளாக இருக்கிறது, மறுக்க முடியாது. ஆக இந்த பணம் என்பது இப்போ நம்ம அண்ணன் இப்போ சொன்னது மாதிரி பணம் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இல்லை. இங்கே இருக்கிற எங்கள் கையில் இருக்கிற 10,000 நாளைக்கு ஏதாவது ஒன்று வாங்கினா அண்ணன் கைக்கு போகிற அவர் கைக்கு போயிடும். ஆக எங்கள் கையில் இன்றைக்கி 10,000 இருக்குது, நாளைக்கு 1 ரூபாயாக மாறிடும். அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற 1 ரூபா நாளைக்கு 1 லட்சமாக மாறிடும். ஆக பணம் என்பது சக்கரம் போல சகடக்கால் போல் வரும் செல்வம் என்று சொல்லுவார்கள். இது இதயம் துடிக்கும் போது கூட டப்பு டப்புன்னு தான் துடிக்குவேன். டப்புன்னு சொன்னால் பணம். இதயம் துடிக்கும் போது கூட டப்புன்னு தான் துடிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அணிக்கார் சொல்லாமல் மறந்துட்டாங்க. ஏன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தரல. பணம் இருக்கின்ற பொழுது பொய்யும் இருக்கும், புரட்டும் இருக்கும், திருட்டும் இருக்கும், உண்மையும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆக பணம் ஒருத்தர்கிட்ட சம்பாதிக்கின்ற பொழுது அவன் என்னவாக மாறி விடுகிறான்னு சொன்னால், பொய் பேசுகிறவனா மாறி விடுறான். அது பொய், ஏதாவது பிறட்டு சரி ஏதாவது ஒன்று சொல்லி அதை அவன் கைக்கு வர்றதுக்கு பெறுவதற்கு தகுதித்த அளவெல்லாம் போடுற அளவுக்கு அவன் செய்வான். ஆனால் அந்த புகழை பெறுவதற்கு அப்படி செய்யலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. புகழ் பெறுவதற்கு என்ன செய்ய போகிறோம்? வ.உ.சி. வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பணக்காரராக தெரியும், நம்மளாம் படிச்சிருக்கிறோம். எவ்வளவு செல்வம் இருந்தது, எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தார், எவ்வளவு சிறந்த வழக்கறிஞர். ஆனால் அப்படிப்பட்ட வழக்கறிஞர் தன்னுடைய சொத்து பூராம் அழித்து ஒரு கப்பலை வாங்கிவிட்டு கப்பல் நட்டத்தில் ஓடுறதுக்கு பின்னால் இதே கோயம்புத்தூரில், சென்னை போன்ற இடங்களில் சிறையில் அடைபட்டு உதைபட்டு மிதிபட்டு வதைபட்டு என்றெல்லாம் சொல்லுகிற அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையினால் தான் இன்றைக்கு வ.உ.சி. நாளைக்கு நமக்கு சிலை வைப்பாங்க, வ.உ.சிக்கு பூங்கா வைப்பாங்க, வ.உ.சிக்கு பள்ளிக்கூடம் கட்டுவாங்க என்று நினைத்தா வ.உ.சி. செய்தார். ஆக செய்கின்ற செயலை செய்கின்ற பொழுது எது வரும் என்று எண்ணி பார்க்காமல் செய்கின்ற செயலால் கிடைப்பது புகழ். அப்படிப்பட்ட புகழ் இன்னைக்கு இருக்குன்னா வ.உ.சிக்கு புகழ் நிலைத்து நின்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 ஆண்டு 1000 ஆண்டு காலம் வரை வ.உ.சிக்கு நிலைக்கும்.
நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேர் உலகு என்று வள்ளுவர் சொல்லுவார். ஆக இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கின்ற செயலை எவன் செய்கிறானோ அவனுடைய புகழ்தான் நிலைத்து நிற்பது. வள்ளுவர் சொன்னார், நான் சொல்லல. பணம் தேவை, பணம் இருந்தால் தான் வாழ முடியும், பணம் இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும், பணம் இருந்தால் தான் சக்கரை ஓட்ட முடியும், வண்டி ஓட்ட முடியும், மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும், பிள்ளைகிட்ட நல்லவ இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் கூட இந்த நிலைத்த புகழ் எங்கே வருகிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சை பெரிய கோயில் கட்டினான் ராஜராஜன். இன்றும் அவன் புகழப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொன்னால் ராஜராஜனுடைய புகழ் எப்படி 1000 ஆண்டுகளை தாண்டி இருந்து கொண்டிருக்கிறதோ இந்த புகழ் கிடைக்கும் என்பதற்காக ராஜராஜன் அந்த பெரிய கோயிலை கட்டல. அதே மாதிரி கரிகால் சோழன் கல்லணையை கட்டியிருக்கிறான். இந்த கல்லணை கட்டியதும் 1000 ஆண்டுகளை தாண்டி இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் 1000 ஆண்டுகளை தாண்டியும் எந்த ஒரு செயல் நிலைத்திருக்கிறதோ அதுதான் பெருமகிழ்ச்சி. ஆக பெருமகிழ்ச்சியாக இருக்கிற இந்த செயல்பாடுகளை அவர்கள் நினைத்து பார்த்து நாளைக்கு நமக்கு கல்வெட்டு வைப்பாங்க, நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, நாளைக்கு மணிமண்டபம் கட்டுவாங்க எண்ணி நிச்சயமாக ராஜராஜ சோழனும் செய்யலை, கரிகால் சோழனும் செய்யலை, அதே மாதிரி நம்ம பெண்ணி குயிக்கும் செய்யலை, வஉசியும் செய்யலை. ஆக இப்படிப்பட்ட பெரியவர்கள் செஞ்ச அந்த செயல்பாடுகள் தான் நமக்கு இந்த நிலைத்த புகழை தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால் மனித வாழ்க்கையில் என்ன தேவை. என்னுடைய தீர்ப்பாக நான் சொல்ல நிறைய செய்திகள் இருந்தாலும் நாங்கள் பணத்துக்காரர் கோவிச்சு கொடுக்குறது. பணம் என்பது தேவையில்லை என்று சொல்லவில்லை. பணம் எப்படி அவசியம் என்பது இந்த காலகட்டத்தில் தெரியும். பணம் இருந்தால் தான் மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். நாம் சமுதாயத்தில் மிகுந்த பெருமையோடு போற்றுதலோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்மை உயர்த்தி காட்டுவது என்னென்று சொன்னால் நம்முடைய படிப்பு, நம்மை உயர்த்தி காட்டுவது என்னென்று சொன்னால் நம்முடைய பதவி, நம்மை உயர்த்தி காட்டுவது என்று சொன்னால் நம்முடைய அந்தஸ்து. இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது பணமாக இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பணம் படிப்பு எல்லாம் நம்முடைய காலகட்டத்தோடு ஒரு 85-90ஓடு நாம் மடிகின்ற பொழுது அதுவும் சேர்ந்து மடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு குப்புசாமியோடைய பெயரோ ஒரு கந்தசாமியோடைய பெயரோ யாருடைய பெயரும் நிலைத்த புகழோடு இருக்கிறதான்னு சொன்னால் இந்த பணத்தினால் இருப்பதில்லை. ஆனால் புகழ் அப்படி அல்ல. புகழ் என்பது செய்கின்ற செயலை வைத்து, செய்கின்ற செயலில் இருந்து அவன் பெறுகின்ற உலகம் பெறுகின்ற நன்மையை வைத்து அப்படி எண்ணி பார்க்கின்ற போது இன்றைக்கி யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒரே ஒரு 25 வரி பாடல் எழுதினார் கணியன் பூங்குன்றனார். அப்போ கணியன் பூங்குன்றனார் அந்த பாடலில் கடைசி வரி சொல்லுவார், பெரியோர் என வியத்தலும் இளமே, சிறியோர் என இகழ்தல் அதனினும் இளமே என்று அந்த 2 வரி பாடலைத்தான் ஹைலைட் என்று சொல்லுவார்கள். அப்படி உச்சமாக வைத்து போற்றப்படுகின்ற அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த 2 வரி வெளிநாடுகளிலே ஐநா சபையில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அந்த ஐநா சபையில் எழுதுவார்கள் என்று நினைத்தா கணியன் பூங்குன்றனார் எழுதினார். ஒரு சாதாரண கிராமம், பூங்குன்ற கிராமம் சிவகங்கை பக்கத்தில் இருக்கிறது. அந்த சிவகங்கை பக்கத்தில் இருக்கிற பூங்குன்றத்திலே பிறந்த கணியன் பூங்குன்றனார் இவர் ஒரு 23 வரி 24 வரி கவிதையை எழுதி உலகம் முழுக்க போற்றப்படுகிறது என்று சொன்னார். அதே மாதிரி நம்ம ஐயன் திருவள்ளுவர் 1.25 அடி 7 சொற்களில் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமைக்கு உரியவராக இன்று மதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இன்னும் நிறைய சொல்ல நம்ம இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், ஔவையார், கம்பர், திருவள்ளுவர், ஏராளமான கவிஞர்கள் இன்றும் நிலைத்து புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எழுத்திய எழுத்துக்கள், அவர்கள் வடித்த பாடல்கள் அவையெல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 3 தலைமுறை 4 தலைமுறை மாறியும் அவர்கள் பேசப்பட்டு கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், புகழ்ந்து பாராட்டப்படக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் புகழ் புரிந்த வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே திருவள்ளுவர் சொன்ன அந்த வார்த்தை அவர்தான் சொன்னார். நான் யாருக்கிட்டும் கேட்கல, திருவள்ளுவர்கிட்ட தான் கேட்டேன். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் என்று சொன்னார். இந்த புகழை விட வேறு எதுவுமே இந்த உலகத்தில் நிலைத்து இருக்காது. எனவே புகழ்தான்
பெருமையாக பாராட்டப்படுவதாக இருக்கின்றால் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழால் ஒன்றாது நிற்பது ஒன்றில் சொல்லி 1330 குறள் எழுதுகிற இது புகழுக்காக நீ தீர்ப்பு சொல்வதற்கு பயன்படுத்திக் கொள் என்று வள்ளுவர் சொன்னார். அதை தீர்ப்பாக சொல்லி மிக அற்புதமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த சுமையர்களுக்கும் உலகம் முழுக்க டிடி தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நேயருக்கும் நிலையத்தாருக்கும் பட்டிமன்றத்திலே பாங்குற வாதாடி மிக அரிய கருத்துக்களை பேசி நல்லபடியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த அரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி நம்முடைய நிலையம் சார்பாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவிலே பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.